என்ன மச்சி ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு போல இருக்கு. அப்போ வீடியோகிராஃபர் என்ன ஜேம்ஸ் கேமரனா? அட நீ வேற, அவன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். தெரியாதனமா எங்க ஊருக்கு வந்து ஒரு பொண்ணை போட்டோ எடுத்துட்டான். பஞ்சாயத்துல அந்த பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஐயோ பாவுண்டா, அவன் பாஸ்போர்ட்டை வேற பிடிங்கி வச்சிட்டாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்குலாம் போட்டோ எடுத்து பொழப்ப பார்த்துட்டு இருக்கான். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மச்சி. அப்போ உங்க ஊர்ல பொண்ணுங்க கூட பேசவே கூடாதா? பேசக்கூடாதா? பார்க்கவே கூடாதுன்ற. சரி சாப்பிடலாம் வாங்க. டேய் சாப்பிட்டு சாப்பிடலாம்டா. டேய் எங்க ஊரை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையா? ஏய் உரா அப்படின்னடா பெரிய ஊரு. ஏங்க என்னங்க அப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கின ஊர் இது. இந்த ஊருக்குள்ள ஜாதி கலவரம் கிடையாது, கொலை கொல்லன்னு எந்த தப்பும் நடக்காது. அப்புறம் பீடி சிகரெட் குடிக்க கூடாது, பான் பராக் போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. முக்கியமா இந்த ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லைன்னா பாத்துக்கங்களேன். என்னது ஒயின் ஷாப்பே இல்லையா? அப்ப சரக்கு அடிக்க முடியாதா? அந்த வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாது சார். அதையும் மீறி அடிச்சா இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். நாங்க தான் இந்த ஊரே கிடையாது. அப்ப இந்த ஊருக்குள்ளே தங்க வச்சிருவோம். ஓ மச்சி, இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களாம் நம்ம சிஸ்டர் மாதிரி. யாரும் சரக்கு அடிக்காது சார். இவங்களை நான் பாத்துக்கிறேன். சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. நான் மாப்பிள்ளை கையில வீடு பரவாயில்ல. ஏய் அப்போ சாப்பிட போலாமா? ஏன் சார் இந்த ஊரில் சாப்பாடு எதுவும் கட்டுப்பாடு இல்லையா? அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். நான் இந்த ஊரோட பெருமை பத்தி அப்புறமா ஐயோ சொல்றேன். போதும் சார். வணக்கம் தெரியும். வணக்கம். ஜனாதிபதி. போயிட்டு வாங்க.